எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மறுபடியும் இந்த மார்ச் மாத துவக்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம், அவருடைய வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் தானே கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. உம்முடைய வார்த்தையிலிருந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைப்படும். ஒவ்வொருவரும் தாகத்தோடு வந்திருக்கிறார்கள் அப்பா, பாரத்தோடு வந்திருக்கிறார்கள். குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு ஆண்டவரே, பிரிவினைகளோடு, சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற சூழ்நிலையில் அப்பா ஆண்டவரே, அநேக அற்புதங்கள் தடைப்பட்ட சூழ்நிலையில் ஏசப்பா பயங்கரமான கடன் பிரச்சனையோடு கூட உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம் அப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி தேற்றுவீராக, அரவணைப்பீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா. இன்றைக்கும் நீங்கள் அவர்களோடு கூட பேசி எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் இறங்கி வருவீராக, ஆவியானவர் பேசுவீராக, தடைகளை தகர்த்து போடுவீராக அப்பா. நீங்கள் இடைப்படுங்க, ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் அந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 26:25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். ஆமேன். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்றார். இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். சவுலுக்கும் தாவீதுக்கும் பல விதங்களில் யுத்தங்கள் இருந்தாலும், யுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அந்த சூழ்நிலையில் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் இந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக எழும்பாதபடி தன்னை காத்து கொண்டதினால இந்த சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஹல்லேலூயா. பலப்படுவாய் என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் சரீரத்திலே பலனை குறித்தாலும் அதை விட அதிகமாக ஒரு ஸ்ட்ராங் ஆகிறது, அதாவது வாழ்க்கையில் நீங்கள் பலப்படுத்தப்படுகிற ஒரு காரியம் மற்றும் நம்முடைய கரங்களினால் நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்கிற ஒரு காரியம், நாம் மேம்படுகிற ஒரு காரியத்தை நம்ம குறிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சவுல் மூலமாக ஒரு பெரிய போராட்டம் வந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சவுலுடைய காரியங்களில் இந்த தாவீது அவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொண்டதினால இந்த சவுல் அவனை பார்த்து நீ பலப்படுவாய் என்று சொன்னதை பார்க்கிறோம். ஒருவேளை சில நேரங்களில் சவுல் இந்த தாவீதை சுற்றி சுற்றி வந்து எப்படியாவது கொலை செய்யணும் என்று பின்தொடர்ந்து வந்த காரியங்கள் அவருடைய இருதயத்தை பாதித்திருக்க கூடும். இருதயத்தில் ஒரு வேதனை உண்டாக்கி இருக்கலாம். இருதயம் பலவீனப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சரீரம் பலவீனப்பட்டு விடும். சரீரம் பலவீனப்படும் பொழுது பலமுள்ள காரியங்களை செய்ய முடியாமல் எல்லாமே தடைப்பட்டு விடுவதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட காலையில் பார்த்தீங்கன்னா எழும்பி இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்யணும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம எழும்பி இருப்போம். ஆனால் நம்முடைய இருதயத்தை மனமடிவாக்குற சில காரியங்கள் வரும் பொழுது, அந்த மனமடிவாக்கப்படும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலன் குறைந்து விடுகிறது. அந்த பலவீனத்தின் நிமித்தம் நம்ம செய்ய வேண்டிய வேலையே செய்யாமல் நம்ம போய்விடுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
காரணம் இது சாத்தானுடைய தந்திரம். இந்த சாத்தான் தான் நம்முடைய வாழ்க்கையில் நுழைந்து நாம் பலப்பட முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை பலவீனப்படுத்தி அது நிமித்தம் சரீரத்தை பலவீனப்படுத்தி விடுகிறான். அப்போ பாருங்க, திருமணமாகி அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் மீகாளை திருமணம் பண்ணினான். ஆனாலும் அவனுடைய மருமகனாய் இருந்தால் கூட அவனுக்கு விரோதமாக எழும்பும்படி இந்த சவுல் பல விதங்களில் எத்தனம் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். பல விதங்களில் அவனுக்கு விரோதமாக போராடினதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதே சொல்லுகிறார், ஒரு தெள்ளுப்பூச்சி போல நான் இருக்கிறேனே, என்னை போய் நீங்க இப்படி தேடுறீங்களே, நான் உங்களுக்கு விரோதமாக நான் வரமாட்டேன் என்று எவ்வளவுதான் சொன்னாலும் அதையெல்லாம் கவலைப்படாமல் இந்த சவுல் அவனை விரோதித்து அவன் பலப்படாதபடிக்கு அவனுக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகளில தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தபடியினால, கர்த்தரை சார்ந்து கொண்டதினால அவன் பலப்படுத்தப்பட்டு அவன் தொடர்ந்து சவுலை மேற்கொண்டு சவுலுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக மாறினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிக்லாக் பட்டணத்தில் வரும் பொழுது அங்கு இந்த தாவீதை பலவீனப்படுத்தக்கூடிய இருதயத்தை பலவீனப்படுத்தி அவன் தொடர்ந்து ஓட முடியாதபடி ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அடித்து கொண்டு போயிட்டாங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போய்விட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீது அழுதான் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலும் இந்த தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டபடியினால அவன் அதுக்கப்புறம் பலப்பட்டு தன்னுடைய குடும்பத்தினரை, அதாவது சேனைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை திருப்பிக் கொள்ளும்படி அவன் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். அவன் பலப்பட்டான். அவன் யுத்தம் பண்ணி தன்னுடைய குடும்பத்தினரை எல்லாம் திரும்ப சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திரும்ப இழந்த எல்லாரையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அங்கேயும் இந்த சாத்தான் அவன் முன்னேற விடாதபடிக்கு பலவிதமான டென்ஷன்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். அவன் இருதயம் பலப்பட்டதினால அவனுடைய வாழ்க்கையில ஒரு சரீரத்தில் பலன் வந்தது. அந்த சரீரத்தில் பலன் வந்ததுனால பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலையும் அவன் எல்லாரையும் திரும்ப பிடித்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னும் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவனுடைய சொந்த மகனாகி அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுது தாவீது வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு போனான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, வெறும் காலால் தலையில் அடிச்சுட்டு அவன் எழுந்து அழுது போகும் பொழுது அவனுக்கு எவ்வளோ பலன் இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லை. அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு அவன் ஓடி போகிறான். மலைக்கு ஓடி போகிறான். ஒலிவ மலையில் போய் சேருகிறான். அவனோடு கூட ஒரு கூட்டம் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம். அதே வேளையில் அப்சலோமோடு கூட அகித்தோப்பேலும் ஆலோசனை பண்ணினான். தன்னுக்கு விரோதமாக தன்னுடைய மகனோடு கூட இணைந்து தன்னுடைய ஆலோசனைக்காரன் இணைந்து கொண்டான் என்று சொல்லும் பொழுது இன்னும் தாவீதுக்குள்ள ஒரு பலவீனம் வந்தது. சரீரத்தில் பலவீனம் வந்தது, ஆத்துமாவில் பலவீனம் வந்தது. இது நிமித்தம் அவனால் எழுந்து நடக்க முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்தி கொண்டு ஒரு ஜெபம் பண்ணின பொழுது, ஜெபத்தில் அகித்தோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கும் என்று சொன்ன பொழுது அந்த ஆலோசனை பைத்தியமாக்கப்பட்டது. அப்சலோம் மரித்து போனான். மறுபடியும் தாவீது பலப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். சகல இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த தாவீதோடு கூட கூடிக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த சூழ்நிலையில் சீமேயு இந்த தாவீதை தூஷித்த பொழுது, அவ்வளவு கேவலமாக தூஷித்த பொழுது அந்த நிந்தனையான வார்த்தைகள் இருதயத்தை பிளந்தது. வேதத்திலே அவர் சொல்லுகிறார், தாவீது சங்கீதத்தில், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. இருதயமே ரெண்டாக போகக்கூடிய அளவுக்கு இந்த நிந்தை பிளந்து விடுகிறது. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் பேசுகிற நிந்தையான வார்த்தைகள், நம்மை சிறுமைப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை பிளந்து விடுகிறது. அது நிமித்தம் தொடர்ந்து ஓட முடியாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை பலப்படுத்தி நம்முடைய ஊழியத்திலேயோ நம்முடைய வேலையிலேயோ நல்ல பலன் கொள்ள முடியாதபடிக்கு, பலப்பட விடாதபடிக்கு, மேற்கொள்ள விடாதபடிக்கு, இன்னும் அதிகமாக ஓட விடாதபடிக்கு இந்த நிந்திக்கிற வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. அந்த சூழ்நிலையிலேயும்
தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த சீமையை தூஷிக்கட்டும், இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், இது அவனுடைய காலம், அவனுடைய நேரம், பரவாயில்ல தூஷிக்கட்டும், எல்லா மனுஷர்களும் எனக்கு விரோதமாக பேசட்டும், ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த தாவீது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு மனிதன், அவர் தன்னுடைய இருதயத்தில் பலப்படுகிற ஒரு மனிதன், கர்த்தருக்குள் திடப்படுகிற மனிதன். அதனால தான் நிறைய யுத்தங்களை பண்ணினாலும் அந்த யுத்தங்களில் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை எடுத்தான். சகல சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இஸ்ரவேல் யூதா கோத்திரத்துக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் சமஸ்த இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ராஜாவாக அவர் பலப்பட்டார், அவர் பலனடைந்தார், மேம்பட்டார் என்று நம்ம சொல்லலாம். மென்மேலும் மென்மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அவர் பலத்தான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் தாவீது ராஜாவுடைய ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க வேண்டும். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 சாமுவேல் 3:39ஆம் வசனம். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாக சரி கட்டுவாராக என்றான். இந்த இடத்திலே பார்க்கிறோம், தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார், அது ராஜாவுக்குரிய அபிஷேகம். அந்த ராஜாவுக்குரிய அபிஷேகம் எனக்கு இருந்ததுனால தான் கோலியாத்துக்கு முன்பாக என்னால் நிற்க முடிந்தது, சவுலுக்கு முன்பாக நிற்க முடிந்தது, அப்சலோமுக்கு முன்பாக நிற்க முடிந்தது, அகித்தோப்பேலுக்கு முன்பாக நிற்க முடிந்தது, அமலேக்கியர் சிக்லாக் பட்டணத்தில் சிறைப்பிடித்த போது என்னால் நிற்க முடிந்தது, அதே மாதிரி சீமையு எல்லாம் தூஷித்த பொழுதும் நிற்க முடிந்தது. ஆனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் இந்த செரியாவின் குமாரருக்கு முன்பாக நான் என்னுடைய பலன் குன்றி போய்விடுகிறது. காரணம், இந்த மனுஷர் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் என்பதை என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அபிஷேகம் வரும் பொழுது, அதாவது அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் பலன் அடைவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலன், அபிஷேகத்தின் பலன் அவர்களை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகும். யூதேயா முழுவதும் போகும், சமாரியாவுக்கு போகும், பூமியின் கடைசி பரியந்தம் அவர்களை கொண்டு போய் சாட்சிகளாய் நிறுத்தும், அதாவது பலப்படுத்தும். பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஒரு பெருகுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வரும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த பலத்தினால நம்ம பலன் அடைவோம். அது மாத்திரமல்ல, பெரிய காரியங்களை செய்வோம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த தாவீதுக்குள்ளேயும் இருந்த அந்த அபிஷேகத்தினால தான் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு 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 பலப்பட முடிஞ்சது. ஆனால் இங்க தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் இந்த செரியாவின் குமாரருக்கு முன்பாக நான் இன்னும் பலவீனனாயிருக்கிறேன். ஏனென்றால் அந்த மனுஷர் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். செரியா என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதுடைய சகோதரி தான் செரியா. இந்த சகோதரியாகிய செரியாவுடைய புத்திரர் 3 பேர். நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கு இந்த சம்பவம் பைபிளை நல்லா வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அவர் யோவாப் என்ற ஒரு மனிதர், யோவாப், இன்னும் பார்த்தீங்கன்னா அபிசா, அமாசா என்று ஆசகேல், இந்த 3 பேரும் செரியாவுடைய புத்திரர். தன்னுடைய சகோதரியுடைய புத்திரர்களை இவர் அந்த இராணுவத்தில் ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்து அவர் வைத்திருந்தார். யோவாப் நமக்கு தெரியும் படை தளபதியாய் இருந்தார். ஆனால் இந்த யோவாபுடைய படை தளபதிக்கும் சவுலுடைய படை தளபதியாகிய அப்னேருக்கும் பல பிரச்சனைகள் இருந்தது. ஏனென்றால் சவுல் குடும்பத்துக்கும் இந்த யோவாப் தாவீதின் குடும்பத்துக்கும் வர யுத்தம் வரும் பொழுது எல்லா யுத்தங்களையும் செய்தது இந்த யோவாப்.
அதே மாதிரி சவுல் மடிந்த பிறகு சவுலுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, சவுலுடைய குடும்பத்துக்கு சார்பாக இந்த தாவீதோடு யுத்தம் பண்ணினது அப்னேர். இந்த 2 பேரும் மோதிக்கொண்டதுனால 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு பகை ஆரம்பத்திலே இருந்து வந்தது. ஆனால் ஒரு சண்டையின் போது இந்த ஆசகேல் என்ற யோவாபுடைய தம்பியை இந்த அப்னேர் குத்தி கொலை பண்ணினதை இந்த யோவாப் மனதிலே வைத்து, இந்த யோவாபுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது தாவீதுக்கு தெரியாமலே இந்த யோவாபும் இந்த அமாசாயும் சேர்ந்து இந்த அப்னேரை குத்தி கொலை செய்து விட்டார்கள். இதுலேருந்து என்ன தெரிகிறது என்று பார்த்தா, இருதயத்துக்குள்ள இந்த யோவாபின் மனிதர் சகோதரனுக்காக பழி வாங்குகிற ஒரு ஸ்பாவத்தோடு கூட அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். உள்ளத்துக்குள்ளே பழி வாங்குகிற ஒரு எண்ணம், என்னை பற்றி என்னுடைய சகோதரனை இவர்கள் கொலை செய்ததினால கண்டிப்பா நான் இவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த அப்னேரை தொடர்ந்து ஒரு சந்தர்ப்பத்தில் குத்தி கொலை செய்து போட்டான். அது இந்த தாவீதால தாங்க முடியவில்லை, இருதயத்தில் வேதனை. ஆனாலும் இந்த யோவாபை என்ன செய்ய முடியாது, தண்டிக்க முடியாது. ஏனென்றால் இவனுக்கு வர வேண்டிய வெற்றி எல்லாவற்றையும் யுத்தங்களில் அவர்தான் என்று வெற்றி சிறந்து கொண்டிருக்கிறபடியினால இவனால் அதற்கு மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியலை. அப்போதான் அவர் வேதனையோடு சொல்லுகிறார், இந்த யோவாப் எல்லாரும் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறார்கள். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனால் என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். வெளிப்படத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களாக ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் நம்முடைய பலத்துக்கும் மிஞ்சி நம்மை பலவீனப்படுத்துகிற சில காரியங்கள், சில குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருந்து செயல்படும் பொழுது நம்மால் அந்த காரியங்களில் மேற்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை கீழ்ப்படுத்தி விடுகிறது. அதை தான் இந்த யோவாபுடைய காரியங்கள், யோவாபுடைய குவாலிட்டி, அதாவது பழி வாங்குகிற ஒரு தன்மை. இதை தாவீது சொல்லுகிறார், இது என்னை பலவீனப்படுத்துகிறது, இந்த மனிதர் என்னை பலவீனப்படுத்துகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம், நமக்கு நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நிறைய நேரங்களில் எனக்கு விரோதமாக இவங்க இப்படி பேசிட்டாங்கல்ல, என்ன செய்கிறேன் பாருங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் ஆண்டவரிடத்திலேயே, ஆண்டவரே இவங்களுக்கு சரிக்கு சரி கட்டுங்க ஏசப்பா என்று ஜெபிக்கிற ஒரு காரியம். இது மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு யாராவது விரோதமாக பேசின அந்த கசப்பை உள்ளத்துக்குள்ள வைத்து விட்டு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது தேவையில்லாமல் பேசுகிற காரியங்கள், அவர்கள் எதிர்ப்பாய் பேசுகிற காரியங்கள், இவங்க குடும்பத்துக்கும் இப்படி வந்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற காரியங்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரட்டும் நான் பழி வாங்கியே தீருவேன் என்கிற ஒரு எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக இந்த எண்ணங்கள் தான் நம்மை மேற்கொள்ளுமே தவிர நம்ம ஆண்டவருக்காக நம்ம பலப்பட முடியாது, நம்முடைய காரியங்களை செய்ய முடியாது, மென்மேலும் பலப்பட முடியாது. ஆகவே இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த தேவையில்லாத ஸ்பாவங்கள், என்னுடைய இருதயத்தை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தாலும், ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தாலும், மனுஷியாய் இருந்தாலும், என்னுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்துகிற பலவீனப்படுத்துகிற இந்த குணங்கள், இந்த யோவாபுடைய ஸ்பாவங்கள் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுதுதான் நம்ம தொடர்ந்து தேவனுக்காக ஓட முடியும், பலப்படுத்தப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 19:13ஆம் வசனம். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இங்கே பார்க்கிறோம், அமாசா என்ற ஒரு மனிதனிடத்தில் இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார்,
நீ யோவாபுக்கு பதிலாக நீ என்னோடு கூட இருந்து என்னுடைய படைத்தலைவனாய் இரு என்று சொல்லுகிறார். இதையும் இந்த யோவாபு கேள்விப்பட்ட உடனே அவன் அந்த அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம். அதே 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 20ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போமா? 9-10 20. அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து, தன் கையில் இருக்கிற பட்டயத்துக்கு அமாசா எச்சரிக்கையாய் இராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். இங்கேயும் பார்க்கிறோம், இந்த யோவாப் தாவீது ராஜா அமாசாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நீ யோவாபுக்கு பதிலாக நீ படைத்தலைவனாய் இருப்பாய் என்று சொன்னதுதான். இது கேள்விப்பட்ட உடனே தந்திரமாய் போய் அந்த அமாசாவை கொலை செய்து விடுகிறான். இந்த 2 காரியங்களை இந்த யோவாப் செய்தது தாவீதுக்கு ரொம்ப வேதனையாய் இருந்தது. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமையும் இந்த யோவாப் கொலை செய்து விடுவான். அது இப்படி பல விஷயங்கள்ல அவன் கொலை வெறியின் ஆவியோடு கூட இந்த யோவாப் திரிந்ததை நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது தன்னை விட அமாசாவுக்கு பதவி கொடுத்து விடுவாரோ தாவீது ராஜா என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட தான் இவன் அமாசாவை கொலை செய்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பதவி ஆசை, தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ளணும், தன்னுடைய பொசிஷனை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அமாசாவை கொலை பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலத்தில் குறிப்பாக யாரும் முன்னேறக்கூடாது, தன்னை விட நல்ல பொசிஷனுக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக அநேகர் தந்திரமாய் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வேலை ஸ்தலங்களில் பார்த்தாலும் சர்ச்சில் பார்த்தாலும் யாராவது ஒருவருக்கு நல்ல பொசிஷனை பாஸ்டர் கொடுத்துட்டா அடுத்த மனிதனுக்கு அவ்வளோ வேதனை. உடனே இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து அவன் மேலே இருக்கிற நல்ல எண்ணத்தை எடுத்து போட்டுட்டு தான் அந்த பொசிஷனுக்கு வரணும் என்பதில் எத்தனையோ பேர் குறியா இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் அரசியலில் நடந்தால் பரவாயில்ல, ஆனால் குடும்பங்களுக்குள்ள, தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வருவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் மாத்திரமல்ல, நம்மை அது பலவீனப்படுத்துகிற காரியங்கள். ஆமேன். எப்படி இந்த யோவாப் தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பதவியை, தன்னுடைய பொசிஷனை தக்க வைக்கணுங்கிறதுக்காக அல்லது அவனை விட பெரியவனாய் மாற வேண்டும் என்பதற்காக இவன் கிரியை செய்த பொழுதுதான் தாவீது சொல்லுகிறார், இவர் பயங்கரமான ஒரு மனிதர்கள், இவங்களுக்கு என்னை மிஞ்சி போறாங்க, என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறாங்க என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு குடும்பத்தில் கூட யாரோ ஒருவரை தகப்பன் நேசித்தால், உண்மையிலே பாருங்களேன், பைபிள்லேயே இருக்குது, யோசேப்பை யாக்கோபு அதிகமாக நேசித்த உடனே சகோதரர்களுக்குள்ளே பொறாமை வந்து அவங்க செய்த காரியம் முதல்ல கொலை செஞ்சிடணும்னு நினைச்சாங்க, அதுக்கப்புறம் குழியில தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் விற்று போட்டாங்க. இது எல்லா குடும்பங்களிலும் நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஸ்வாவங்கள் இருந்தா, அடுத்தவனை தள்ளி நம்ம மேல வரணும் அப்படிங்கிற ஸ்வாவம் கூடவே இருந்தா நம்ம பலப்பட முடியாது. எவ்வளவு அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் அபிஷேகத்துல நிரம்பினாலும், தேசத்துக்காக ஜெபித்தாலும், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய இருதயத்துல இருந்தால் அந்த காரியங்கள் நம்மை பலப்படுத்தாது, அதற்கு பதிலாக நம்மை பலவீனப்படுத்திவிடும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய இடத்துல மற்றவர்களை பற்றி தவறாக பேசி 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 அவர்களை வேதனைப்படுத்தி அதற்கு பதிலாக தான் பாஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிற அந்த ஸ்வாவங்கள் நம்மை விட்டு நம்ம மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் கூட பார்க்கும் பொழுது கணவன் இருக்க வேண்டிய பொசிஷன்ல மனைவி இருக்கணும்னு நினைச்சா நிச்சயமா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஆகவே பதவி ஆசை நமக்கு வரவே கூடாது. பதவி ஆசைன்னா எம்எல்ஏ போஸ்ட்டு, அப்புறம் லே செக்ரட்டரி போஸ்ட்டு, இதை நான் பற்றி சொல்லலை. குடும்பத்திலேயே நமக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷனில் இருக்கணுமே தவிர அதை விட மேலே நம்ம போகணுன்னு நாமவே முயற்சிக்க கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கணவன் செய்ய வேண்டிய வேலையை மனைவி செய்கிறதுனால தான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனையே வருகிறது.
அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி நடக்காததுனால, கீழ்ப்படியாததுனால குடும்பங்களில் பல பிரச்சனைகள் வருகிறது. ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பைபிளில் கொடுக்கப்பட்ட அந்த பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணுமே தவிர மேலே வரணுங்கிற எண்ணம் வரவே கூடாது. அது இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் யார் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் கர்த்தரை நோக்கி பார்த்தால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவர், எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், என் தலையை உயர்த்துகிறவர் அவர், எனக்காக ஆதரவாக அவருடைய கரம் நீட்டப்பட்டால் போதும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேலும் மேலும் பலப்படுவோமே தவிர பலவீனம் அடைய மாட்டோம். இந்த சூழ்நிலையில் தாவீது சொல்லுகிறார், நான் பலவீனன், இந்த செரியா குமாரருக்கு முன்பாக பலவீனமாக இருக்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆனாலும் இப்படிப்பட்ட ஸ்வாவங்கள் உடையவர்கள் என் பக்கத்திலே இருக்கிறபடினால என்னால் என்னுடைய ராஜ்ய பாரத்தை இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுத்த முடியவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாலமோனை கூப்பிட்டு சொல்லுகிறார் தன்னுடைய மகனை, இவங்க 2 பேரும் உன் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய ராஜ்ய பாரம் பலப்படாது. ஆகவே நீ செய்ய வேண்டிய காரியம், இந்த காரியங்கள்லாம் 2 ராஜாக்களில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டிய காரியம், இவர்களை நீ என்ன செய்யணுமோ அதை ஞானமாய் செய், ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுப்பார் என்று சொன்ன பொழுது சாலமோன் அந்த எல்லாரையும் கொலை செய்து போட்டான். செரியாவின் குமாரரை அவன் வெட்டி போட்டதினால வேதம் சொல்லுகிறது, தாவீதின் சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார், சாலமோனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவையில்லாத ஸ்வாவங்கள், இப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவிகள் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நாம் பலப்பட முடியாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் ஆண்டவரே, ஆனாலும் இந்த ஸ்வாவங்கள் எங்களை பலவீனப்படுத்துகிறதே, இதை வெட்டி போட அல்லது அழித்து போட எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோவாபை குறித்து தாவீது ராஜா சொல்லும் பொழுது, சமாதானமான காலத்திலே இவர்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். சமாதானமாக இருக்கிற சூழ்நிலையில், ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்களில் தேவையில்லாத சண்டை போட்டு வீணான பிரச்சனையை பண்ணி மற்றவருடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவருடைய இருதயத்தை நம்ம நோகடிக்காமல், ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் சமாதானத்தை தாரும், எங்களுடைய ராஜ்ய பாரத்தை எங்களுடைய குடும்பத்தை ஸ்திரப்படுத்தும், நாங்கள் இன்னும் மேன்மேலும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம வாசித்தா நல்லா இருக்கும். அந்த சமாதான காலத்தில் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆமென். சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தினான். இது எதை குறிக்கிறது? யுத்த நேரத்தில் இரத்தத்தை சிந்துவது தவறு கிடையாது. ஆனால் சமாதானமான காலத்தில் இரத்தத்தை சிந்துவது அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆமென். குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே நோக்கம். ஆனால் சமாதானமாக இருக்கும் பொழுது நம்ம குறிப்பாக அதுலேயும் பெண்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, தேவையில்லாத காரியங்களை பேசி பேசி குடும்பத்தில் சண்டையை உண்டு பண்ணி தேவையில்லாத இருதயத்தை இரத்த களமாக்கி ரொம்ப வேதனைப்படுத்தி பிள்ளைகளை, கணவரை, பெற்றோரை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் வரும் பொழுது அது நிமித்தம் குடும்பத்தில் சமாதானம் குறைவுபடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருதயத்தில் இருக்கிற பலன் குறைந்து போய்விடுகிறது. இருதயத்தில் பலவீனம் வரும் பொழுது அடுத்து நம்ம மற்ற காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு பலவிதமான பலவீனம் வந்து
நம்ம மேம்படாதபடிக்கு, பலப்படாதபடிக்கு நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்டாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் நம்மை பலவீனப்படுத்துகிற இப்படிப்பட்ட கிரியைகளை நாம் அடையாளம் கண்டுபிடித்து அதை அழித்து போடும் பொழுதுதான் கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் ஸ்திரப்படும், இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும், நம்முடைய கைகள் திடப்படும், நம்ம கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கப்பட முடியும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. இதில் இப்போ பார்த்தோம், தாவீதுடைய இருதயத்தை பலவீனப்படுத்தின காரியங்கள், இது செரியாவின் குமாரராகிய இந்த யோவாப், இந்த காரியங்கள். அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தேவையில்லாத காரியங்கள், அதாவது பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், எப்படியாவது ஜெபம் பண்ணியாவது, சில சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் இருந்தாவது நான் என் காரியத்தை சாதிச்சிருவேன், அவங்கள கீழே விழ தள்ளிடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரை இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக சகோதரர்கள் எவ்வளவு கிரியை செய்தாலும் தனக்காக அவன் பேசலை, தகப்பனிடத்துல போய் பேசலை. இன்னும் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்புக்கு விரோதமாக அந்த போத்திபாருடைய மனைவி பல குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தாலும் தனக்காக அவன் பேசலை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் செய்து அவனை உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களிடத்தில் நான் கேட்கிற காரியம், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க பலப்படணும், நீங்க மென்மேலும் பலப்படணும், மென்மேலும் பலப்படணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களை விட நீங்க அதிகமாக பலப்படணுங்கிறது தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு நோக்கம். ஆனால் இந்த பழி வாங்குகிற இந்த வஞ்சக எண்ணங்கள், வஞ்சகமாய் மற்றவர்களை குற்றப்படுத்தி அப்படியே காயப்படுத்துகிற காரியங்கள், இவையெல்லாம் நமக்கு வேண்டான ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பொசிஷனை தக்க வைக்கிறதுக்காக மற்றவர்களை கீழே விழ தள்ளுறது, அவங்களுக்கு விரோதமாக பேசுறது, குடும்பத்திலும் சரி வெளியும் சரி ஊழியத்திலும் சரி நம்ம தான் டாப் பொசிஷனில் இருக்கணும், நமக்கு மிஞ்சி யாரும் இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு கூட செயல்படுகிற காரியங்கள் இருந்தால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அது நம்மை பலவீனப்படுத்தி விடும், நம்மை கீழே விழதா தள்ளுமே தவிர நம்ம பலப்பட முடியவே முடியாது. அதற்கு பதிலாக அமைதியாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்ம உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள். அன்னைக்கு ஒருவேளை அமாசாவுக்கு அந்த யோவாபுக்கு பதிலாக படைத்தளபதி அந்த பட்டத்தை கொடுத்திருந்தால் கூட அதற்கு மேற்பட்ட ஒரு பதவியை யோவாபுக்கு இந்த தாவீது ராஜா கொடுத்திருக்கலாம். யாருக்கு தெரியும், கொடுத்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் கொலை செய்ததினால அது தாவீது ராஜாவை பலப்படுத்தியது, இருதயத்தை பலப்படுத்தியது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், அப்பா இப்படிப்பட்ட சுபாவங்கள் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும், தாவீது பக்கத்தில் இந்த செரியாவின் குமாரர் இருக்கிற வரைக்கும் அவன் பலவீனப்பட்டான், நான் பலவீனன் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுறேன், எல்லாமே லிட்ரலாக மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் கிடையாது. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு, அந்த அதிகாரங்களோடு, வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட ஸ்பாவங்களை உடைய காரியங்கள் நமக்குள்ளே வந்து போராடி கொண்டு இருக்கிறது. இந்த போராடுகிற இந்த ஸ்பாவங்களை நம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, பதவி ஆசைக்காக, என்னுடைய பொசிஷனை காப்பாற்றுகிறதுக்காக, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் நான் மேலே இருக்கணும், என்னை விட எல்லாரும் கீழே தான் இருக்கணும், என்னுடைய பேச்சை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஸ்பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். நீங்களும் அதே மாதிரி நானும் ஒப்பு கொடுக்கணும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஸ்பாவங்கள் இருக்கிற வரைக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் நம்ம பலப்பட முடியாது, பலவீனமாக்கி கொண்டே போய்விடும். அது மாத்திரமல்ல, சமாதான காலத்தில் யுத்தத்தின் இரத்தத்தை வடிய விடுறது தேவையில்லாத, அதாவது குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்துற கை
கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? குற்றமற்றவர்களை நம்ம எப்போ பார்த்தாலும் குற்றம் சாட்டுகிறது, தவறாக பேசுகிறது, அவர்களையே நம்ம குறிவைத்து தாக்குகிறது, வார்த்தைகளினால். அதாவது ரத்தம் சிந்துறதுன்னா கத்தியை வச்சு குத்துனா ரத்தம் வரும், ஆனால் வேதம் சொல்லுகிறது பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? தேவையில்லாத பேச்சுக்களை பேசி 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 ஒரு கட்டத்தில் அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம இருக்கிறத விட சாகிறது மேல் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கூட சில சமயங்களில் நம்ம பேசிடுறோம். நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள், குற்றப்படுத்துகிற காரியங்கள், ஒரு காரியம் தப்பு பண்ணிட்டா அதை விடாமல் அப்படியே திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூடயும் இப்போ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சமாதானமாக எப்படி இருக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணுமே தவிர, குடும்பத்தில் சமாதானமாக இருக்கும்பொழுது இந்த சமாதானத்தை எப்படி கெடுப்பதுன்னு யோசிக்கக்கூடாது. சமாதானமான காலத்தில் அந்த நாளில் ஆண்டவருக்காக நம்ம வாழ்ந்து குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணுமே தவிர குடும்பத்தை நம்ம பலவீனப்படுத்தக்கூடாது. இந்த செருயாவின் குமாரர் அந்த சமாதானமான காலத்தில் யுத்தம் பண்ணி அந்த இரத்தத்தை அவர்கள் சிந்த விட்டார்கள். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே எங்களை இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தில் நிரப்புங்க, இப்படிப்பட்ட எங்களை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எல்லாம் எங்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமேன். இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் நம்மோடு கூட இந்த நாட்களில் போராடி கொண்டிருக்கும். அடுத்த வசனம்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, பயங்கரமான சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கும். ஆனால் நம்ம எப்பொழுது பலப்பட முடியும் என்றால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் நாம் பலப்பட வேண்டும். ஆமேன். இன்னும் ஆண்டவருக்குள்ள நம்மை திடப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இப்படிப்பட்ட கிரியைகளை அழிக்கும்படி ஒரு சத்துவத்தை எனக்கு தாங்கப்பா. நம்முடைய சொந்த பலத்தினால இந்த காரியங்களை, இந்த ஸ்பாவங்களை நம்ம அழிக்க முடியாது. ஆனா உம்முடைய பலன், உம்முடைய சத்துவத்தை, உம்முடைய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அன்னைக்கு எப்படி சாலமோன் இந்த மனுஷர்களை அழித்து போட்டானோ, அதன் பிறகு அவருடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது, சமாதானமாய் இருந்தது, சிங்காசனம் சமாதானமாய் இருந்தது என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோமோ, அதே போல நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நம்ம பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்குள்ள எங்களை திடப்படுத்தி கொள்ளணும், உமக்குள்ள நாங்கள் பலப்படணும், உம்முடைய சத்துவம், அதாவது ஆண்டவருடைய பலன், அதுதான் அந்த அபிஷேகத்தின் பலன், இன்னும் எங்களுக்கு தாங்கப்பா. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ஆனா இந்த கிரியைகள், இந்த ஸ்பாவங்கள் எங்களுக்குள்ளிருந்து எங்களை பலவீனப்படுத்துகிறது. நாங்கள் பலப்பட விடாதபடிக்கு, நாங்கள் மேன்மை அடைய விடாதபடிக்கு, எங்களுடைய எல்லைகள் ஸ்திரப்பட விடாதபடிக்கு, எங்களுடைய குடும்பம் எஸ்டாப்ளிஷ் ஆக விடாதபடிக்கு, அல்லது எங்களுடைய ஊழியம் அப்பா, எங்களுடைய கைகளின் பிரயாசம் ஆண்டவரே பலப்பட விடாதபடிக்கு, ஆண்டவரே ஸ்திரப்பட விடாதபடிக்கு அப்பா, இவைகள் எங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறதப்பா. இந்த போராட்டங்களை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய ஸ்பெஷல் அனாயிண்டிங் எங்களுக்கு இன்றைக்கு தாங்க ராஜா, கிருபை தாங்க ராஜா. எங்களுடைய குடும்பங்களில் ஒவ்வொருவரோடும் கூட போராடுகிற இப்படிப்பட்ட ஆவிகளை, கிரியைகளை அழிப்பதற்கு உம்முடைய பலனால், உம்முடைய சத்துவத்தால் எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நமக்கே தெரியாமல் இப்படிப்பட்ட ஸ்பாவங்கள் நம்மோடு கூட இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஸ்பாவங்களை சுட்டரித்து போடுங்கப்பா, அழித்து போடுங்கப்பா. நம்முடைய வசனமாகிய பட்டயத்தினால அழித்து போடுங்கப்பா, துண்டித்து போடுங்கப்பா. துண்டித்து போடுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. அன்னைக்கு தாவீது சொன்னது போல நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும் இன்னும் பலவீனமா இருக்கிறோமே, இன்னும் பலவீனமா இருக்கிறோமே.
இப்படிப்பட்ட கிரியைகள் எங்கள் பலத்துக்கு மிஞ்சி நடக்கிறதே, இந்த கிரியைகள் எங்களை பலனை மிஞ்சி இருக்கிறதே. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பலனால் எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய சத்துவத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போமா, எங்களை நிரப்புங்கப்பா என்று கேட்போமா, எங்களை இந்த பலத்தால் நிரப்புங்கப்பான்னு கேட்போமா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஏனென்றால் நம்முடைய சொந்த பலத்தினால, இந்த மாம்ச கிரியைகளினால இந்த கிரியைகளை அழிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, எங்கள் போராயுதம் மாம்சத்துக்கு உரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன் உள்ளதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால, அப்படிப்பட்ட சத்துவத்தினால எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி கேட்போமா. எங்களை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால எங்க நிரப்புங்கப்பா. அந்த பாடலை எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஆவியினால நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால வல்லமை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா, இந்த கிரியைகளை சுட்டெரிக்கிற அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த மாம்ச கிரியைகள் சுட்டெரிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிற இந்த ஸ்வாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இதை அழிக்க, இதற்கு எதிர்த்து நிற்க, இதை அடையாளம் காணக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே நம்முடைய வல்லமையினால நிரப்பி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவையில்லாத ஸ்வாபங்கள் மாறட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை பலப்படுவார்களாக, ஸ்திரப்படுவார்களாக. நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இந்த பலப்படுதல், இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று சொன்ன வசனத்திலிருந்து நம்ம 1ஆம் தேதியிலிருந்து பேசிக்கொண்டு வருகிறோம். நாளைக்கு தொடர்ந்து இன்றைக்கு கடைசியாக நாம் வாசித்த வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த அந்த வசனம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். பலப்படுங்கள். அப்போ அவருடைய வல்லமையில், வல்லமை என்றால் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தில் எப்படி பலப்படுவது?
இப்போ பாடும்போது ஆவியில் நிரம்புகிறோம், ஜெபம் பண்ணுறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். அதுக்கப்புறம் அந்த நேரம் நல்லா இருக்குது. அப்புறம் உலகத்துக்குள்ளே போகிறோம், பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்மை பலவீனப்படுத்துகிற நம்ம ஆவியை பலவீனப்படுத்துறதுன்னா என்னென்னா, இப்போ சாப்பிடாமல் இருந்தால் சரீரத்தில் பலவீனம் வருது, டயர்டாகிடுது, உட்காந்துரும். அது மாதிரி ஆவியில் பலவீனம் அப்படின்னா நம்முடைய ஆவியை கலங்க பண்ணுகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற அப்போசிஷன்ஸ், ஸ்பிரிட்டில் வருகிற அப்போசிஷன்ஸ். அப்போ ஆவி கலங்கம், உள்ளே இருக்கிற ஆவி கலங்கம். அப்போ அந்த கலக்கம் கன்ஃபியூஷனை கொண்டு வரும். இதெல்லாம் ஆன்மீக போராட்டங்கள். இதை சிலருக்கு இந்த போராட்டம் இருக்கும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் நீங்கள் சீக்கிரமாக நல்ல ஜெபத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளணும். உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஜீசஸ் மீட் ஜியூடி ஃபேமிலிஸ், நீங்கள் எங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்க. அதனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ப்ரேயர் பாயிண்ட்ஸை வைத்து ஜெபம் பண்ணுவோம். புதிதாக இன்றைக்கு இணைந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் நோட்டிஃபிகேஷன், மற்றது இன்ஃபர்மேஷன்ஸ், மெசேஜஸை கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும். உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. நீங்களும் சாட்சியை சொல்ல போகிறீங்க. ஆண்டவர் உங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்ம எல்லோரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாளை சந்திப்போம். பிரைஸ் காட்.